ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சினைப்பிடிக்காத மாடுகளை எப்படி நாட்டு வைத்திய முறையில் சீக்கிரமாக சினைப்பிடிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு தாங்க பார்க்க போகிறீங்க. நம்ம வீட்டில் 2 மாதத்துக்கு முன்னாடி 2 மாடு வாங்கிட்டு வந்தோம்ங்க. 2 மாடுமே இளம் கிடாரி கன்றுகள் தான். வாங்கிட்டு வந்த மறுநாளே காலையும் சேர்த்துட்டோங்க. காலை சேர்த்துனதில் நம்ம கருப்பு மாட்டுக்கு சினை உறுதி ஆயிடுச்சுங்க. ஆனால் செவள மாட்டுக்கு உறுதி ஆகலைங்க. அதுக்காக தான் இப்போ காலை கூட இணை சேர்க்கறதுக்காக பிடிச்சிட்டு வந்தோம். மாட்டை பிடிச்சிட்டு வந்து கட்டியாச்சுங்க. இப்போ நாட்டு வைத்திய முறையில் நம்ம மாட்டுக்கு மருந்து கொடுக்க போறாங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம மாடு வளர்ப்புல சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா மாடு சினை பிடிக்காமல் போறது தாங்க. இந்த மாதிரி மருந்து கொடுத்துட்டு நம்ம ஊசி போட்டாலும் இல்லைன்னா காலை கூட இணை சேர்த்தாலும் 100% மாடு சினை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்குங்க. இந்த மருந்து சினை பிடிக்காத எல்லா மாடுகளுக்குமே பயன்படுத்தலாம். இந்த மருந்து தயாரிக்கிறதுக்கு நமக்கு இந்த 4 பொருள் மட்டும் போதுங்க. வேப்பெண்ணெய் 200 ml, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், எலுமிச்சை பழம் 2, நாட்டுக்கோழி முட்டை 2. முக்கியமாக மாட்டுக்கு நாட்டுக்கோழி முட்டை தாங்க தரணும். வேற எந்த முட்டையும் தரக்கூடாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக இந்த 4 பொருள் மட்டும் கொடுக்குறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, வேப்பெண்ணெய் வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சி எல்லாத்தையும் கொல்லும். மஞ்சள் தூள் கிருமி நாசினி. மஞ்சத்தூள் நம்ம மாட்டுக்கு கொடுக்கும்போது வயிற்றுல எதனா கிருமிகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே அழிச்சுடுங்க. அதுக்காக தான் மஞ்சத்தூள் கொடுக்கறது. எலுமிச்சை பழம் மாட்டோட உடல் சூட்டை தணிச்சு ரத்த ஓட்டத்தை சீரா வச்சிருக்குங்க. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். நாட்டுக்கோழி முட்டை கர்ப்பப்பையை வலுப்படுத்தும். அது மட்டும் இல்லாம கரு வளர்ச்சியை அதிகரிச்சு கொடுக்குங்க. அதுக்காக தான் நாட்டுக்கோழி முட்டை கொடுக்க சொல்றது. நாட்டுக்கோழி முட்டை தாங்க இந்த வைத்தியத்துக்கு ரொம்ப மெயினான ஒண்ணு. நாட்டுக்கோழி முட்டை இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க இந்த மருந்தை மாடுகளுக்கு கொடுங்க. நாட்டுக்கோழி முட்டை இல்லைன்னா இந்த மருந்தை கொடுக்காதீங்க. நான் சொன்ன இந்த 4 பொருள்களில் நீங்க எதையாச்சும் ஒரு பொருளை ஸ்கிப் பண்ணிட்டு மாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா மாடு சினை பிடிக்காதுங்க. அதனால கண்டிப்பா இந்த 4 பொருளுமே கலந்துதான் மாடுகளுக்கு கொடுக்கணும். இதுதாங்க மூங்கில் கொட்டம். இந்த மூங்கில் கொட்டத்துல தான் இப்போ மருந்து கொடுக்க போறாங்க. ஏற்கனவே வேப்பெண்ணையும் மஞ்சத்தூளையும் கலந்து வச்சுட்டாங்க. இந்த மூங்கில் கொட்டம் மாடுகளுக்கு மருந்து கொடுக்கறதுக்காக இவங்களே தயாரிச்ச ஒரு கொட்டம் தாங்க. இந்த கொட்டத்துல மருந்து கொடுக்கறது அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் இந்த மாதிரி மரத்துல செஞ்ச மூங்கில் கொட்டத்துல தாங்க மருந்து கொடுக்கறாங்க. இது எதுக்காக கொடுக்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மாடுகள் நம்ம புதுசா மருந்து கொடுக்கும்போது சில நேரத்துல பயந்துகிட்டு நம்ம கையை கடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாத சில மாடுகள் மருந்து கொடுத்தாங்கன்னா குடிக்காது. இந்த மாதிரி மூங்கில் கொட்டத்துக்குள்ள வச்சு நம்ம கொடுத்தோம்னா ஈஸியா மாடு குடிச்சிடுங்க. அதுக்காக தான் இந்த மூங்கில் கொட்டத்துல கொடுக்கறது. வாங்க எப்படி மருந்து கொடுக்குறாங்கன்ட்டு பார்க்கலாம். இந்த கொட்டத்துக்குள்ள இப்போ வேப்பெண்ணையும் மஞ்சத்தூளையும் கலந்து வச்சிருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சை பழத்தையும் முட்டையையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம மாட்டுக்கு மருந்து கொடுக்கும்போது ரொம்பவே கவனமான முறையில் இந்த மருந்தை கொடுக்கணுங்க. ஏன்னா மாடுகள் பயந்துக்கிட்டு நம்ம கையை கடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாத வேப்பெண்ணையும் மஞ்சத்தூளையும் நம்ம கலந்து கொடுக்கும்போது மாடு பயத்தில் அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு முழுங்கிடுங்க. அப்படி முழுங்கிடுச்சுன்னா சில மாடுகள் புறப்போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க. அதனால இந்த ஐயா எப்படி கொடுக்குறாங்களோ அதை மாதிரி நாக்கு அமுத்திட்டு அதுக்கப்புறம் மருந்து கொடுங்க. ஏன்னா நாக்கு அமுத்திட்டு கொடுக்கும்போது மருந்துமே மாடு சீக்கிரமாக குடிச்சிடும். அது மட்டும் இல்லாத நம்ம கைகளை கடிக்காது. மெயினா அதுக்காக தான் இப்படி மருந்து கொடுக்க சொல்றது. நீ ஒன்னே பண்ண மொட்டை கட்டை உடச்சு போடாத, வீணா போயிரு. அப்புறம் சித்தப்ப கொண்டாந்து மட்டும் வீணா போயிரு. இல்ல வேண்டாம் சாமி, கம்முன்னு இரு. வச்சிட்டியா? அப்படியே முட்டையுமே குடிச்சிருச்சுமா. இப்போ நறுக்கி வச்ச எலுமிச்சை பழத்தை தான் ஒன்று ஒன்றா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிறேன். மொட்டை 2 எடுத்தம்மா. அப்படியே குண்டாவை எடுத்துட்டு வாங்க. ஆட்டிடாத, மெதுவா மெல்ல வாசம் உள்ள வரணும். ஏன்
விடுங்க. இப்போ வந்து மாட்டுக்கு முட்டை தாங்க கொடுக்குறாங்க. முட்டையை வந்து அப்படியே கொடுக்குறாங்க. உடச்சி கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லைன்னா அப்படியேவும் கொடுக்கலாம். முட்டை ஓட்டோட கொடுத்தா மாடுகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து மாடுகளுக்கு நிறைய மருந்து கொடுத்த அனுபவம் இருக்குங்க. நம்மளா இருந்தால் மாட்டிட்டு நம்மளா இருந்தால் கையில் குத்துவோம். ஏய் முடிஞ்சு. ஓகேங்க, அவ்வளோதான். மாட்டுக்கு வந்து நல்லபடியாக மருந்து கொடுத்தாச்சுங்க. மருந்து கொடுத்த அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து காளை கூட இணை சேர்க்கணும். நீங்கள் சினை ஊசி போட்டாலுமே இதே மருந்தை கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு நீங்கள் சினை ஊசி மாட்டுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா அந்த மருந்து வந்து உடம்புக்குள்ளே வேலை செய்கிறதுக்கு மாட்டுக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் எடுக்குங்க. அதுக்காக தான் இந்த காளை கூட தாங்க இப்போ நம்ம மாட்டை இணை சேர்க்க போகிறோம். அதுக்காக தான் பிடிச்சிட்டு போகிறாங்க. பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வளர்க்குற மாடுகள் தான். எல்லாமே அமைதியாக கட்டியிருக்காங்க. யாராது அப்படின்னு நம்மளை புதுசாக பார்க்குறாங்க. சரி வாங்க, இப்போ அந்த மாட்டை நம்ம பிடிச்சிட்டு போயிடலாம். அப்படி விட்டா நிக்காது. ஏய் வாடா. அப்படியே கோழி அடிக்குது வரும். இங்கிட்டு வாமா நீங்க இங்கிட்டு பா, வீட்டுக்குள்ள போ. விடாத பா, போட்டுக்கலாம் போ. போ அங்கிட்டே போட்டு. ஓகேங்க, நல்லபடியாக மாட்டை வந்து காளை கூட இணை சேர்த்தாச்சு. இணை சேர்த்துட்டு மாட்டை வந்து கட்டி வச்சுருக்கோம். மாட்டு மேலே வந்து இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டாச்சுங்க. மாட்டோட உடல் சூடு கொஞ்சம் குறையணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நம்ம மாடு வந்து வீட்டுக்கு பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்றேன். மாடு வந்து வரமாட்டேங்கிறாரு. அவங்க உறவெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. உய் இங்கே பார் குட்டி, போகலாமா போக வேண்டாமா? பாருங்க, நம்மளால கண்டுக்க மாட்றாரு. அவங்க புதுசாக அவங்க நண்பர்கள்லாம் வந்ததுனால நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கேயே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இளம் கிடாரி கன்றுகள் இருந்தாலும் கறவை மாடுகள் இருந்தாலும் மாடுகள் வந்து சினை பிடிக்கலைன்னா கண்டிப்பாக இந்த மருந்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சினை ஊசி போடுங்க. இல்லைன்னா காளை கூட இணை சேருங்க. கண்டிப்பாக 100% மாடு வந்து கரு தரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க. நாங்கள் எங்கள் மாடுகளுக்கு கொடுத்துருக்கோம். கொடுத்து நல்ல ஒரு பயன் கொடுத்துருக்குது. அதனால தான் நான் இந்த வீடியோவே அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க இந்த காளை மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய காளைகள் வளர்க்குறாங்க. எல்லா காளைகளுமே ப்ரீடிங்காக தாங்க வளர்க்குறாங்க. இந்த காளைகளுடைய பெயர் மற்றும் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் போடுறேங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்ததற்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.